ரெட்ரோ படம் வந்து இப்போ 235 கோடி கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக தான் 100 கோடி பார்த்தோம். அதுக்குள்ளே என்னடா 235 கோடின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருந்துச்சு. அப்புறம் உத்து பார்க்கும்போது தான் தியேட்டர்கள் நான் தியேட்டர்கள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? வியாபாரம் இருக்குல்ல, நீங்கள் தோல்வியெல்லாம் விட்டுருங்க, தோல்வி வெற்றியெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு இவ்வளோ ரூபா வியாபாரம் பண்ணியிருக்குதுன்றது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த படம் தான் வந்து நிஜமான பிளாக் பஸ்டர். என்னென்னா ஒரு படம் அதோட முதலீடை வந்து அதோட வியாபாரத்தின் மூலமாகவே எடுத்துருச்சு. அதோட தியேட்டர்கள் வசூல் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மடங்கு. நீங்களாம் சிலோன் தமிழர்களா? ரெட்ரோ விட டூரிஸ்ட் ஃபேமிலி தான் லாபகரமான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எந்த அடிப்படையில் அதை சொல்கிறாரு? இல்லைங்க, அதோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நான் தான் சொல்கிறேன். ஒரு 7 கோடி ரூபா 8 கோடி ரூபாக்குள்ள பண்ண பணம் டிஜிட்டல்லாம் ஒரு பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க, சேட்டலைட் பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க, எஃப்எம்எஸ் பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க. அதற்கப்புறம் வந்து தியேட்டர்கள் அவங்களே பண்ணியிருக்காங்க. பண்ணி இது கிட்டத்தட்ட அதில் ஒரு 20 கோடி ரூபா கையில் வரும் காசு உங்களுக்கு. ரெட்ரோ படம் வந்து இப்போ 235 கோடி கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு போஸ்டர் பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக தான் 100 கோடி பார்த்தோம். அதுக்குள்ளே என்னடா 235 கோடின்னு சொல்லிட்டு ஷாக்காக இருந்துச்சு. அப்புறம் உத்து பார்க்கும்போது தான் தியேட்டர்கள் நான் தியேட்டர்கள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இல்லைங்க, இப்போ ஜென்ரலாக வந்து இன்றைக்கி காலையில் தான் ஒரு போஸ்ட் எழுதினேன். இங்கே இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி இந்த கீழே தான் எல்லாருக்கும் கேட்டுருந்தாங்க. ஒரு திரைப்படம் வந்து 2 விதமான வசூலை பற்றி பேசலாம். என்னென்னா ஒரு தியேட்டர்களில் மட்டுமே வசூலாகிற விஷயம் ஒன்று, அதை தாண்டியான வியாபாரங்கள் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ ரெட்ரோ வந்து 100 கோடி வசூல்னா மிச்சம் 132 கோடி ரூபா வந்து 120 கோடி ரூபா வந்து மற்ற வியாபாரங்கள் இருக்கு இல்லையா, சேட்டலைட், டிஜிட்டல், தியேட்டர்கள் விற்றது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 232 கோடின்னு சொல்கிறாங்க. அது போட்டது வந்து நியாயமான விஷயந்தான். அது அவங்களோட வியாபாரம். அது ஒரு சினிமா வியாபாரமாக வெற்றி பெறதுக்கு 2-3 விஷயம் இருக்குது. நான் 100 கோடி ரூபா போட்டேன்பா, தயாரிப்பாளர் சொல்லலாம். நான் 100 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படம் எடுத்தேன், 110 கோடி ரூபா எனக்கு வசூல் வந்துருச்சு, எனக்கு 10 கோடி ரூபா லாபம், அதுவும் லாபம் தான். 7 கோடி ரூபா போட்டேன்பா, நான் எனக்கு வந்து ஒரு 50 கோடி ரூபா லாபம் வந்துச்சு, அதுவும் லாபம் தான், தியேட்டர்கள் எல்லாம் சேர்த்து. இப்போது ஆனால் 2வது விதமான வியாபாரம் ஒன்று இருக்குது. அந்த வியாபாரம்னா நான் 100 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிட்டேன், 110 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிட்டேன், பிச்சு எல்லாருக்கும் கொடுத்து நான் என்னோடய லாபத்தை எடுத்துட்டேன். என்கிட்டேருந்து வாங்கினவங்க லாபம் அடைஞ்சாங்களா இல்லையான்றது அது செகண்டரி. அதுதான் மார்க்கெட் ரிசல்ட். இப்போ ரெட்ரோவோட பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் அதோட இந்த கலெக்ஷன் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, அவங்களுடைய தயாரிப்பாக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக படமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய நடிகர்கள் போட்ட படம், அது ஒரு அவங்களே ஓன் ப்ரொடக்ஷனு. ஸோ இதெல்லாம் சேர்த்து விற்கும்போது அவங்களுக்கு வந்து படமாக பிரேக் ஆகிருக்கும். ஏன்னா வியாபாரமாக சேட்டலைட் விற்றுட்டாங்க, டிஜிட்டல் விற்றுருக்காங்க, மற்ற உரிமைகள்லாம் விற்றுருக்காங்க, மற்ற லாங்குவேஜுக்கெல்லாம் டப்பிங் பண்ணியிருக்காங்க, அதுக்கெல்லாம் ஒரு காசு வந்துருக்கும். அது இருக்கும். அது வந்து படத்தோட ரிசல்ட்டுக்கும் அந்த வியாபாரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ பொதுவாகவே வந்து தியேட்டர்கள் கலெக்ஷன் மட்டும்தான் அந்த போஸ்டர் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓவரால் கலெக்ஷனையுமே இப்போ ஒரு போஸ்டராக போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறது? இது ஏதாவது இப்போ சுந்தர்சி நான் லாஸ்ட்டு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான். சுந்தர்சி வந்து சொன்ன மாதிரி அதை அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் போடுறதே நான் அதை சொன்னேன்ல, அது ஒரு மல்டிப்ளெக்ஸ் தனமான ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுன்னு. அந்த மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்கும் நாங்கள் இவ்வளோ ரூபா சம்பாதிச்சிட்டோம்னு சொல்கிறதுக்கான ஒரு பெருமையை சுழிக்கிறது தானே தவிர அது எந்த விதத்துலையும் படத்துக்கோ இல்லை படத்தோடைய வெற்றிக்கோ இல்லை படத்தோடைய ரிசல்ட்டுக்கோ பிரயோஜனம் இல்லை. சும்மா திருப்திக்கு போட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ சூர்யா அவர்களுக்கு வந்து கங்குவா வந்து பெரிய அளவில் போலங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ரெட்ரோக்கு இப்போ ஒரு கலெக்ஷன் ஒன்று போடுறாங்க. ரெஸ்பான்ஸுமாமே ஒரு மிக்சடு ரெஸ்பான்ஸ் சொல்லலாம். நிறைய பேருக்கு பிடிச்சும் இருந்துச்சு படம். அப்படிங்கிறப்போ அவரோட கரியர் கிராஃப் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இல்லை சார், நடிகருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமான விஷயம். இது எல்லாம் மீறி நீங்கள் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, சூர்யான்ற ஒரு ஸ்டார் பவர் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டார் பவர் வந்து இந்த படத்துக்கு இன்னும் இருக்குன்றது நிரூபிச்சிருக்கிற விஷயந்தான். ஒரு தோல்வியோ வெற்றியோ தொடர்ந்து அவங்க இது பண்ணியிருந்தாலும் கூட அதை மீறி ஒரு ஸ்டாராக அவருக்கு வந்து ரசிகர்களிடையே எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்றது இந்த படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஓகே, வியாபாரம் இருக்குல்ல. நீங்கள் தோல்வியெல்லாம் விட்டுருங்க, தோல்வி வெற்றியெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு இவ்வளோ ரூபா வியாபாரம் பண்ணியிருக்குதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஓகே. இப்போ சூர்யாவோட அடுத்த படம் பூஜை இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. லக்கி பாஸ்கர் படம் பண்ண வெங்கி அட்லூரி கூட பண்ணுறாரு. அடுத்து வாடிவாசலும் லைனப்பில் இருக்குது. அவரோட கரியர் அதுக்கப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? எப்படி பார்க்குறீங்க அதை? ஒரு நல்ல நடிகர், எல்லா நடிகர்களுக்கும் ஒரு சில சர்க்கிளுக்கு வரதான் செய்யும். ஒரு பீரியடில் ஒரு ப்ளஸ் மைனஸ் வரதான் செய்யும். ஒரு சில சமயம் ரிஸ்க் எடுப்பாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஏதாவது ஒன்று, அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும். சில சமயத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம் தானே. ஏன்னா நடிகருக்கு ஒரு படம் இல்லைனா இன்னொரு படம் ஒர்க் அவுட் ஆகிடும். டைரக்டருக்கு தான் பிரச்சனையே. ஒரு படம் போயிடுச்சுன்னா அடுத்த படத்தில் அவர் ஏந்துக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது.
ஸோ அந்த வகையில் நடிகராக அவர் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. அதோட அவர் தயாரிப்பாளரும் கூட. ஸோ அவரே தயாரிப்பாளர் இருக்கிறதுனால நிறைய கணக்கு கால்குலேஷனாக பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் தெரியும். இப்போ ரெட்ரோ கூட வந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக அமைஞ்சிருக்கு. அதோட பட்ஜெட்டுக்கு ரொம்ப பல மடங்கு அதிகமான கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதோட கலெக்ஷன் ரிப்போர்ட் என்ன சார்? இல்லைங்க, அது நேற்றுக்கு தான் நேத்தியோட கிட்டத்தட்ட 18 நாளாக 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. 18 நாள் ஆயிருக்கு. இந்த 18 நாளில் அந்த படம் வந்து கன்சிஸ்டன்சியாக பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த படம் ஓப்பனிங் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கோடி ₹2 கிராஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நல்லமாக ஏறிச்சு. முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி 3.25 கோடி பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் வீக் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. வெள்ளி சனி ஞாயிறில் அப்படியே ஏறி 3.25 கோடி கிட்ட பண்ணிச்சு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6 கோடி. அப்பா! அதுக்கு நடுவில் கூட பார்த்தீங்கன்னா 2.5 அப்படியே இருக்குது. இன்னி வரைக்கும் அதே ₹2 வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு படம். வீக் டேஸில் கூட ₹2 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நேற்று வந்து 3வது வார சண்டேல வந்து கிட்டத்தட்ட நியர்லி 2 crores பண்ணியிருக்காது. ஸோ அந்த படம் தான் வந்து நிஜமான பிளாக் பஸ்டர். என்னன்னா, ஒரு படம் அதோட முதலீடை வந்து அதோட வியாபாரத்தின் மூலமாகவே எடுத்துருச்சு. இப்போது அதோட தியேட்டரிக்கல் வசூல் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மடங்கு கிராஸ். இப்போது நான் சொல்லுவேன், அது கிராஸ் வேறு, நெட்டு வேறு, ஷேர் வேறு. ஸோ இப்போ இந்த ₹50 கோடி கிராஸ் ஆகிருக்குன்னா, இந்த 50 கோடியில் கிட்டத்தட்ட வந்து 30% போயிடும். எல்லா செலவும் போயிடுச்சுன்னா 15 கோடி போயிடுச்சு. 35 கோடியில் என்ன ரெவன்யூ ஷேர் இவங்க பேசியிருக்காங்களோ அந்த ரெவன்யூ ஷேர் தான் லாபம். உடனே 100, 200, 300ன்னு சேர்த்துக்கிட்டு போய் பிரயோஜனமே கிடையாது. அந்த படத்தோட வெற்றிக்கு என்ன முக்கியமான காரணம்? அது மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டான படங்களை தியேட்டரில் பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. குடும்பத்தோடு பார்க்குறதுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படங்களை வந்து பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அதில் இருக்கிற ஃப்ளாஸ் எவ்வளோ இருக்கோ அதையெல்லாம் தாண்டி ஒரு நம்ம படம் பார்க்கும்போது மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பார்க்குற படம் இருக்கு இல்லையா, அது வந்து மக்களுக்கு பிடிக்குது இப்போ. ஸோ அதனால் வந்து அந்த படம் திருப்திகரமான ஒரு படமாக இருந்தது. அது தவிர சசிகுமார் சார் மேலே இருக்கிற ஒரு பாசிட்டிவ்னஸ் ஒன்று இருக்குது. இந்த படமே வரதுக்கு முன்னாடி ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுத்துருச்சு உங்களுக்கு. அந்த பாசிட்டிவ்னஸை வந்து காப்பாற்றிடுச்சு அந்த படம் டோட்டலாக. ஸோ மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, பார்க்குறாங்க. குடும்பமாக பார்க்குறாங்களே. இது வெற்றினா சமீபத்திய பிளாக் பஸ்டர் படம் எதுன்னா இதுதான் பிளாக் பஸ்டர். ஓகே. இப்போ ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி ரெண்டும் சேர்ந்து வந்ததுனாலே ஒரு கம்பேரிசன் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ நடுவில் வந்து திரையரங்கு உரிமையாளர் சங்க செயலாளர் வந்து ரெட்ரோ விட டூரிஸ்ட் ஃபேமிலி தான் லாபகரமான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. எந்த அடிப்படையில் அதை சொல்கிறாரு? இல்லைங்க, அதோடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நான் தான் சொல்கிறேன். ஒரு ₹7 கோடி ₹8 கோடிக்குள்ளே பண்ண பணம். டிஜிட்டல்லாம் ஒரு பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க, சேட்டலைட் பெரிய விலைக்கு விற்றுருக்குறாங்க, எஃப்எம்எஸ் பெரிய விலைக்கு விற்றுருக்குறாங்க. அதற்கப்புறம் வந்து தியேட்டருக்கு அவங்களே பண்ணியிருக்காங்க. பண்ணி கிட்டத்தட்ட அதில் ஒரு ₹20 கோடி கையில் வரும் காசு உங்களுக்கு. இப்படி எல்லா காசும் யோசிச்சு பாருங்கள். நான் அதுதான் சொன்னேன் முன்னாடியே, ஒரு பெரிய வியாபாரம் பண்ணுற படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து அந்த படங்கள் வந்து அந்த நடிகரின் காரணமாகவோ, இயக்குனர் காரணமாகவோ, தயாரிப்பு நிறுவனம் காரணமாகவோ எல்லாத்தையும் பிச்சு வித்துற முடியும். விற்றுட்டு அவங்க 100 கோடிக்கு பண்ண படத்தை 110 கோடி ரூபாய்க்கு சம்பாதிச்சுட்டு சரி ஓகே நமக்கு 10 கோடி ரூபா லாபம்னு சொல்லிக்க முடியும். பட் அந்த வியாபாரத்தை நம்பி வியாபாரம் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, இப்போ தியேட்டர் உரிமையாளர்கள், சேட்டலைட் காரங்களோ, டிஜிட்டலில் படம் வாங்கினவங்களோ, இவங்களுக்கு இந்த படத்தோட வெற்றி தான் அதை அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் ஆகும். அது ஆகலைன்றது தான் அவர் சொல்கிற விஷயம். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போட்ட விஷயம் அது வந்து அப்படியே கொட்டி கொடுக்குது உங்களுக்கு. ஷேர் பர்சன்டேஜும் தியேட்டர் ஓனர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இல்லை, ஷேர் பர்சன்டேஜ் ஈக்குவலாக வந்தாலே கூட இதுக்கும் அதுக்கும் ஒரே விதமாக இருந்தாலும் கூட நம்பர் ஆஃப் வாக்கின்ஸ் யார், எத்தனை பேர் இந்த 18 நாளில் இன்னி வரைக்கும் வந்து ₹2 கோடி கிராஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னா, அப்போ தமிழ்நாடு போல் எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க அங்கே. அதனால வரக்கூடிய ஆன்சிலரி வியாபாரம், சேட்டில் பாப்கார்னு, பப்ஸு, பார்க்கிங்கு, இதில் இவ்வளோ இருக்குல்ல உங்களுக்கு எல்லாமே. ஓகே. இப்போ போன வாரம் 2 படங்கள் வந்திருக்கு, டிடி நெக்ஸ்ட் லெவலும் மாமனம். அந்த படங்கள் எப்படி போயிட்டுருக்கு சார்? 2 படங்களுமே வந்து டீசெண்டான ஒரு நல்ல ஓப்பனிங் தான். ஏன்னா வந்து இந்த இந்த படம் 2 படமே எதிர்பார்ப்புக்குரிய படங்கள். ஏன்னா சூரிக்கு வந்து அடுத்த படம் ஒரு 2 நடுவில் கூட்டுக்காளி, அதுக்கப்புறம் அது கிரிட்டிக்கல் அக்ளைம்டாக இருந்தாலும் கமர்ஷியலாக ஒரு வெற்றி படம் இல்லை. அது கமர்ஷியல் வெற்றின்றது வேறு விதத்தில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் அந்த படத்தோடைய ரேஞ்சுக்கு அதுக்கான வியாபாரம் பண்ணது, சேட்டலைட் விற்றுது, டிஜிட்டல் விற்றுதுன்னு ஒரு காசு இருக்குது. அதில் வந்து அந்த தயாரிப்பு லாபமாக தான். ஆனால் வெகுஜன மக்கள்கிட்ட வந்து அந்த படத்தோட ரிசல்ட் வந்து மிக்சடாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த படத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலைன்றதுக்கு இந்த படத்துக்கும் விமர்சனங்களாக 2 படத்துக்குமே விமர்சனமாக வந்து கலந்து கட்டின விமர்சனம் தான் வந்துருக்குது 2 படத்துக்குமே.
இந்த வீக்கெண்டு வந்து கரெக்டாக நல்லா போயிருக்குது. 2 படமுமே நல்லா போயிருக்குது. எதுவுமே தப்பு ரைட்டுன்றலாம் தாண்டி இந்த வீக்கெண்டில் படம் பார்க்குறதுக்கு கரெக்டாக தான் போயிருக்குது. இன்னைக்குலேருந்து தான் தெரியும், திங்கட்கிழமையில தான் தெரியும் எந்த படம் வந்து சஸ்டெயின் ஆகலன்னு. 2வது இந்த 2 படமுமே வெற்றி தோல்வின்றது வந்து நான் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நாங்கள் அதை விற்றுட்டோம் இது விற்றுட்டோம் எங்களுக்கு கையை கிடைக்காது லாபம் இல்லை லாபம் நஷ்டம்னு சொல்லலாம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வியாபாரம் தியேட்ரிக்கலாக மக்கள்கிட்டே மிகப்பெரிய கொண்டாட்டமாக வரும்போது தான் அந்த வியாபாரம் மற்றவங்களுக்கான வியாபாரமாகும். அப்போ தான் வெற்றி படமா இல்லையான்னு சொல்ல முடியும். ஓகே. இப்போ இந்த படத்தோட இந்த இந்த 2 படங்களோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ கலெக்ட் பண்ணால் அது லாபகரமான படம் அப்படின்னு தியேட்டருக்குலாம் நம்ம எவ்வளோ சொல்லலாம் சார்? எனக்கு 2 படமுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-45 கோடி ரூபா கிராஸ் பண்ணால் தான் பிரேக் ஈவன் ஆகும். ஓகே. அதாவது வாங்கினவங்களுக்கோ இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணவங்களுக்கோ. அவ்வளோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அது இன்றைக்கி தெரியும். ஓகே. நேற்று வரைக்கும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம லிஸ்ட்டில் சொல்லவே முடியாதுங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து 3 நாளுமே கிட்டத்தட்ட கன்சிஸ்டன்சியாக ஒரே அளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஏறவும் இல்லை இறங்கும் இல்லாத ஒரு அளவு போயிட்டுருக்குது. இந்த படம் முதல் நாள் குறைவாக இருந்துச்சு, அடுத்த நாள் ஏறிச்சு, 3வது நாள் நல்லா ஏறி இருக்கு. நேற்றுக்கெல்லாம் நான் வந்து உண்மையாகவே வந்து 2-3 தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக பார்த்தேன் ஈவினிங் ஷோ. ஸோ அதனால் வந்து எதுவுமே இன்றைக்கி எதுவும் சொல்ல முடியாது. நாளைக்கோ இன்னைக்கு வெள்ளி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இருக்குல்ல, இந்த வியாழனில் தான் தெரியும் நமக்கு எந்த படம் சஸ்டெயின் ஆகுது எது ஆகுதுன்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் சார். தெலுங்கு ஸ்டேட்ஸில் வந்து அவங்க தியேட்டர் வந்து ஜூன்லேருந்து ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து அட்வான்ஸ்க்கு பதிலாக வேறு ஷேரிங் பர்சன்டேஜில் ஏதோ பண்ணணுன்ற மாதிரி ஒரு டீலிங் சொன்னாங்க. அது என்ன மேட்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பல வருடங்களாக வந்து நம்ம ஊரில் தான் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து மல்டிப்ளெக்ஸை தவிர தமிழ்நாட்டில் தான் வந்து ரெவன்யூ ஷேரிங் மெத்தடே நம்ம ஊரில் தான் இருக்குது. ஓகே. ஆந்திராவில் வந்து நீங்கள் வாடகைக்கு தான் தேட்டர் எடுக்கணும். ஓ. நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் படத்தை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்கன்னா, அந்த ஊரில் அந்த தேட்டருக்கு ஒரு வாரத்துக்கு இவ்வளோ வாடகை, ஒரு ஷோக்கு இவ்வளோ வாடகைன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த வாடகைக்கு தான் தேட்டர் எடுப்பாங்க. ஓ. அந்த ஒரு வாரத்துக்கான வாடகை நீங்கள் முன்னாடியே கொடுத்துக்கணும். இது அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, பல தியேட்டர்கள் வந்து பெரிய பெரிய ஆட்களுடைய ஃபேமிலி ஒரு நெட்வொர்க் கீழே ஒரு 500 தேட்டர் இருக்கும். ஸோ அவங்களே டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த படங்களை ரிலீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கான கணக்கு கரெக்டாக வந்துடும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். படம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உங்கள்கிட்ட கணக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போது மல்டிப்ளெக்ஸுகள் வந்ததுக்கப்புறம் தான் தியேட்டர் வாடகை வந்து இல்லைன்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் கொண்டு வந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 99.9% வந்து வாடகை கலாச்சாரமே கிடையாது. என்ன ஓடுதோ அந்த காசுக்குள்ள ரெவன்யூ ஷேர்ன்றது தான் நம்ம ஊரில் இருக்கிற சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து தெலுங்கானா ஸ்டேட்லேயும் ஒரு இண்டிபெண்டன்ட் முக்கியமாக சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்களில் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு படம் ஓடினாலும் ஓடாட்டாலும் நம்மக்கிட்ட வருமானம் வந்துட்டு இருந்துச்சுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏற்கனவே வந்து பல சிங்கிள் ஸ்க்ரீன் தேட்டர்கள் வந்து அங்கே மூடப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியே நடுநடுவில் மூடிடுவாங்க, ஏன்னா படங்கள் ஓடுறதில்லன்னு. ஸோ இப்போது வாடகை கொடுக்குறதுக்கும் இல்லை. இப்போ நீங்கள் ரெவன்யூ ஷேர்னு வந்துச்சுன்னா அந்த 50 பேர் வந்து 50 பேருக்கான காசுக்கு நான் தேட்டர் நடத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து என்னென்னா அதுக்கு பழகலை அவங்க. இங்கே பழகிட்டாங்க, அங்கே பழகலை. ஆனால் என்ன பிரச்சனைனா, இன்னொரு ஆரோக்கியமான சினிமா வந்து காலியாகிடும். என்னென்னா, அங்கே வந்து ஒரு படம் ஓடுது, தேட்டரில் வந்து முதல் 2 ஷோ ஆள் வரல, 3வது ஷோ ஆள் வரல, 4வது ஷோலேருந்து ஒரு படம் பிக்கப் ஆகுதுன்னா அந்த ஒரு வாரத்துக்கு அந்த தியேட்டரில் வாடகை கொடுத்ததுனால அந்த படத்தை ஓட்டுவாங்க. அவன் ப்ரொடியூசரோ டிஸ்ட்ரிபியூட்டரோ வாடகை கொடுத்துட்டாங்க, ஓட்டுவாங்க. இங்கே வந்து இங்கே வந்து இந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா முதல் ஷோவில் ஆள் வரலன்னா படத்தை தூக்கிடுவாங்க. அப்போது அங்கே நிறைய சின்ன படங்கள் நல்லா ஓடிச்சு, நின்று ஓடிச்சு, பிஎன்சி சென்டரில் படம் நல்லா ஓடிச்சுன்னா ஒரு முன்னாடி டாக் இருக்கலாம், அந்த டாக்கெல்லாம் போயிடும். நீ முத நாளே வந்தால் தான் காசு, இல்லாட்டா தூக்கிடுவாங்க. அது ஒரு தப்பான பிஸ்னஸ் தான், நல்ல பிஸ்னஸ் கூட. என்னென்னா அதே பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய படம் வருது, ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா நீங்கள் ரெவன்யூ ஷேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய படம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேட்டர் மொத்தமாக ஹையர் பண்ணிடுறோம், அவங்க வாடகை கொடுத்துட்றாங்க. ஒரு ஷோக்கு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க, 5 ஷோக்கு 5 லட்ச ரூபா, ஒரு வாரத்துக்கு இவ்வளோ ரூபான்னு கொடுத்துட்றாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே லாபம். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபம் வந்துச்சு. இப்போது அவங்க வந்து ரெவன்யூ ஷேர் ரெடி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, டேக்ஸ் எல்லாம் போக கொடுக்குறது ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பெரிய படங்கள் வரும்போது அவங்களுக்கு பெரிய லாபம் இருக்கும். ஆனால் சின்ன படங்களுக்கு லாபம் வருமானு கேட்டால் தியேட்டர்காரங்களுக்கு லாபம் வராது.